சனாதனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் நம் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். நம்முடைய வழிபாட்டு முறையில் தினம்தோறும் காலை மாலை வேளைகளில் வீட்டின் பூஜை அறைகளில் மற்றும் கோயில்களிலும் தீபம் ஏற்றி வழிபடுவோம். ஆனால் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று நாம் ஏற்றி வைக்கும் தீபம் நம் எண்ணங்களை ஈடேற்றும் வல்லமை படைத்ததாம். பஞ்சபூதங்களின் வடிவாக எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இறைவன் ஜோதி வடிவானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 33 தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாள். இதை போற்றும் விதமாகவே திருக்கார்த்திகை தீப திருநாளில் தீபங்கள் ஏற்றி நாம் வழிபடுகிறோம். அதேபோல மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. அதனால் மற்ற நாட்களைப் போல அல்லாமல் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் மட்டும் வீடு முழுக்க தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம். சரி, தினத்தன்று தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் என்ற கேள்வி நம்மில் சிலருக்கு வரும். அதாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6:05 மணிக்கு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருவண்ணாமலை ஜோதி தரிசனத்திற்கு பின்பாக வீடுகளிலும் விளக்கேற்றுகிறோம். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. சரி, எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்றால், நமது வீட்டின் அளவு சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ எப்படி இருந்தாலும் 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறையாகும். அதாவது 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் கண்டிப்பாக 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அதற்கு மேல் நம்முடைய விருப்பம் போல அதிகபட்சம் 51, 101 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வருமாறு விளக்குகள் ஏற்றலாம். மண் அகல் விளக்கில் சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்திற்கு முன்பு ஏற்றுவது விசேஷம். ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றவோ தேவையில்லை. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலைகள் மேல்தான் ஏற்ற வேண்டும். வாசலில் கோலத்தின் மீது விளக்கு ஏற்றி பிறகு நிலைவாசலில் வைத்து விளக்கேற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். அதாவது வாசலில் இருந்து தெய்வத்தை உள்ளே அழைப்பதாக நம்பிக்கை. எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும்? வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், நிலைவாசலில் 2 விளக்குகள், வாசல்படியில் 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையலறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு. இப்படி தீபங்கள் ஏற்றி இந்த வருட திருக்கார்த்திகை தினத்தில் நம் வீடுகளுக்கு தெய்வங்களை அழைத்து வழிபடுங்கள். ஜோதி ரூபனான சிவபெருமான் நம் வாழ்விலும் ஜோதி ஏற்றி நம்மை ஐஸ்வர்யங்களுடன் வாழ வைக்கட்டும்.